அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வடக்கு கிழக்கு புறாகவும் பெய்து கொண்டிருக்கிற அடமழை இன்னும் நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று வானிலை முன்னெச்சரிக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த வெள்ளத்தால் பல கிராமங்கள் மூழ்கடிக்கப்பட்டு பாதைகள் வெள்ள ஓட்டத்தால் தரப்பட்டு மக்கள் அன்றாட கடமைகளை செய்ய முடியாது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதிகளில் நாங்கள் வடமராட்சியில் இருந்து எமது மீட்பு குழு கொண்டு நாங்கள் இளைஞர்களும் சமூக ஆர்வலர்களும் சேர்ந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றோம். இந்த பல பாடசாலைகளில் மக்கள் தங்க வைத்திருப்பதாகவும் பல மக்கள் வெள்ளத்தில் சிக்குண்டு வீடுகளுக்கு வெளியில் வர முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் அவர்களுக்கு தற்காலிக உதவியாக சமைத்த உணவுகள் வழங்குவதற்கு தயாரில் இருக்கிறோம். அதற்கான குழுவும் தயார் நிலையில் இருக்குது. புலம்பெயர்ந்து இருக்கக்கூடியவர்களும் எமது நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களும் எமது நாட்டில் இருக்கக்கூடிய வர்த்தகர்களும் இணைந்து அரசாங்கம் செய்யும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்காமல் இணைந்து நாங்கள் இந்த உதவிகளை செய்வதற்கு முன்வர வேண்டும். நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். இப்போது நாங்கள் இந்த வீதிகளில் விழுந்திருக்கின்ற மரங்களை அகற்றுவது, பாதைகளில் ஏற்பட்டிருக்கின்ற தடங்கள் ஏற்பட்டு தண்ணீரை வெள்ளங்களை ஓட வைப்பது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் தொடர்ந்து இந்த சமைத்த உணவுகள் வழங்குவதற்கும் நமது குழு தயார் நிலையில் இருக்கிறது. இதற்கான உதவிகளை செய்வதற்கு எம்மோடு தொடர்பு கொண்டால் நாம் இந்த உதவிகளை உங்களுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் செய்து இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மக்களுக்கு இந்த உதவிகளை செய்வோம் என்று உங்களுக்கு திறந்தாழ்த்தி கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து எங்களோடு இந்த நேரலையிலோ இல்லை இந்த தொடர்பு போன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான மீட்பு பணிகளும் எங்களால் இயன்ற பகுதிகள் வடமராட்சி பகுதிகளில் செய்து தரப்படும். அதுபோல யாழ் மாவட்டம், வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம் போன்ற பகுதிகளிலும் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வர்கள், இளைஞர்கள் யாரையும் எதிர்பார்க்காது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்தந்த பகுதிகளில் கிராமங்களுக்கு இறங்கி அந்தந்த மக்களுக்கான உதவிகளை துரித கதியில் செய்து அந்த மக்களை மீட்க வேண்டும் என்று அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.